அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி ஃபில்லா மா பஅத். லைலத்துல் கத்ர் குறித்து நான் பேசிய ஒரு வீடியோ மிக வைரலாக பரப்பப்பட்டு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த காணொளி குறித்த விளக்கத்தை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வீடியோவில் லைலத்துல் கத்ர் பிறை 27 தான் என்பதற்கு ஆதாரமாக லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தை மொத்தம் 9 எழுத்துக்களை உடையது. அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தையை திருக்குரானிலே 3 முறை சொல்லுகின்றான். எனவே லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தைகளுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கை 27 இருக்கின்றது. அதனால் லைலத்துல் கத்ர் என்பது பிற 27 தான் என்று நம்ம ஒரு செய்தியை பேசியிருப்போம். அந்த செய்தியை ஒரு சில குழப்பவாதிகள் குரூப் எடுத்து போட்டு பாமர மக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னா, அந்த செய்தி கிதாபுகளில் இல்லாத ஒரு செய்தி என்பதை போலவும், இது நம்மளா சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்பதை போலவும் பாமர மக்கள்கிட்ட ஒரு எல்லலான கமெண்ட்டுகளை பதிவு செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பரப்பிக்கிட்டு வராங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம சொன்ன இந்த செய்தி என்பது கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தான். அதுவும் தப்சீர் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டு உள்ள செய்தி தான் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரை குர்துபியில் இந்த கத்ரு சூராவுடைய தப்சீரில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க, இன்ன லைலத்துல் கத்ரி, நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தை ஆகிறது குரிர ஜிக்ருஹா சலாச மர்ராத்தின், அது 3 முறை சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து சொல்கிறாங்க வஹிய, மேலும் இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தை திஸ்அத்து அஹ்ருஃபின், 9 எழுத்துக்களை உடையது. மொத்தம் 3 முறை அல்லாஹ் தஆலா திருக்குரானில் சொல்கிறான். அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ர் என்கின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா மொத்தம் 9 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ 3ஐயும் நம்ம 9ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 27, ஃபத்தஜி உ சபஉ வைஷ்ரீன, 27 வருகின்றது. அதனால் லைலத்துல் கத்ர் என்பது பிற 27 தான் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தப்சீர்களில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. தப்சீரை குர்துபியில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியை தான் நம்ம எடுத்து பேசியிருக்கோம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லைலத்துல் கத்ர் பிற 27 தான் என்ற அந்த ஆதாரங்களை என்ன பண்ணுறாங்கன்னா பட்டியலிடுறாங்க. பட்டியலிடும் பொழுது இந்த செய்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் தன்னுடைய தப்சீர்களில் பதிவு செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், இமாம் ஃபஹருத்தீன் அர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரை ராஸியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த கத்ரு சூராவுடைய தப்சீர்களில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. என்ன செய்தி? நுக்கில ஐலன் அன் இப்னு அப்பாஸின், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் நகல் செய்யப்பட்ட ஒரு செய்தி. அன்னஹு, நிச்சயமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ரி, யாருங்க சொல்கிறாள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஒட்டுமொத்த குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் என்பது திஸ்அத்து அஹ்ருஃபின், அது மொத்தம் 9 எழுத்துக்களை உடையது. வஹுவ, மேலும் அந்த வார்த்தை மதுக்கூரன் சொல்லப்பட்டுள்ளது சலாச மர்ராத்தின், 3 முறை திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 9ஐயும் 3ஐயும் நம்ம பெருக்கணும்னு சொன்னால் மொத்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தைகளுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கை ஃபதகூனும், அது மொத்தம் 27 வருகின்றது. அதனால் லைலத்துல் கத்ர் என்பது பிற 27 தான் என்று ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் ஃபஹருத்தீன் அர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீர் ராஸியில் என்ன பதிவு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அப்போ இவங்க எல்லாம் கமாண்டுகள்லாம் போட்டாங்களே, அதில் ஒருத்தர் இப்படி கமெண்ட் போட்டு வச்சுருக்காரு, இந்த மௌலவி ஜோசியக்காரராக மார்க்க வரைஞ்சரானே தெரியலை. ஒருத்தர் இப்படி கமெண்ட் போட்டிருக்காரு, இவர் பேசாமல் மேக்ஸ் வாத்தியாராக போயிடலான்ட்டு. இந்த காணொலியை பதிவு செஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த தம்ப்நெயிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி ஒரு எல்லனான ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. பா, என்ன ஒரு மார்க் அறிவுன்னு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கமெண்டுகளை, இந்த பதிவுகளெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உங்களை நோக்கி சொல்ல முடியுமா? ஏன், இந்த கருத்தை சொன்னதே ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் நகல் செய்யப்பட்டு வருகின்றது என்று அல்லாமா ஃபஹருத்தீன் அர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரை ராஸியில் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம சொன்ன இந்த செய்திகள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தான், அதுவும் தப்சீர் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
சரிங்க, லைலத்துல் கத்ர் என்பது பிறை 27 என்பதற்கு இது மட்டும்தான் ஆதாரமா? எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்குங்க. எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரங்கள் எல்லாம் சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் நம்ம பயான்கள்ல சொல்லிக்கிட்டு தான் வரோம். உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. லைலத்துல் கத்ர் என்பது லைலத்து சபஇ வ இஷ்ரீன, அது பிறை 27வது இரவு தான் என்று ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி அபூ தாவூதுல, இப்னு ஹிப்பான்ல பதிவாயிருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல பாருங்க, ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கான முத்தஹர்ரிஹா, யார் லைலத்துல் கத்ரை தேடுகின்றாரோ, ஃபல் யத்தஹர்ரஹா, அவர் அந்த லைலத்துல் கத்ரை அவர் தேடிக்கொள்ளட்டும். லைலத்த சபஇ வ இஷ்ரீன, பிறை 27வது இரவிலே அந்த லைலத்துல் கத்ரை அவர் தேடிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவாயிருக்கின்றதை பார்க்கின்றோம். அதே போல் பாருங்கள், உபை இப்னு கஅப் என்கின்ற ஒரு சஹாபிங்க. உபை இப்னு கஅப் என்கின்ற ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், அல்லாஹ் மேலே சத்தியம் போட்டு சொல்கிறாங்க, இன்னி நிச்சயமாக நான் லஅலமு ஐய லைலத்தின் ஹிய, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த இரவு என்று எனக்கு தெரியும். ஹியல் லைலத்துல்லதி அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகியாமிஹா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இரவுல நின்று வணங்க சொன்னாங்களோ அந்த லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவுன்னு சொல்லி எனக்கு தெரியும் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஹிய லைலத்து சபஇ வ இஷ்ரீன, அது பிறை 27வது இரவு தான் என்று ஹஸரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்ன அந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபில், முஸ்னத் அஹ்மதில், அபுதாவுதில், திருமீதியில் பதிவாயிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை பார்த்தீங்களா, லைலத்துல் கத்ர் இரவு என்பது பிறை 27 தான் என்பதற்கு எவ்வளவு அழகான ஆதாரங்கள் இருக்கின்றது. அதற்காக சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் பிறை 21, 23, 25 இரவு வணக்கங்கள் செய்யாமல் இல்லை, பிறை 21, 23, 25 அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இரவு வணக்கங்களில் செய்கிறோம், ஈடுபடுறோம். சஹருடைய நேரங்களில் நின்று நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் வணங்குறோம். ஆனால் பிறை 27 விசேஷமாக இரவு முழுக்க நாம் நின்று வணங்குவது ஹதீஸுகள் அப்படி வந்திருப்பதனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படி வந்திருக்கிறதுனாலையும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அப்படி வருதுங்க. நுஅமான் இப்னு பஷீர் என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிக்கிறாங்க, கும்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நின்று வணங்கினோம். லைலத்த ஸலாசி வ இஷ்ரீன, பிறை 23வது இரவிலே நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நின்று வணங்கினோம். ஃபி ஷஹரி ரமலான், ரமலான் மாதத்தில் பிறை 23ல் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று வணங்கினோம். இலா சுலுசில் லைலில் அவ்வலி, இரவில் 1/3 வரை நாங்கள் நின்று வணங்கினோம். இரவில் 1/3 வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நின்று வணங்கணும். இது பிறை 23ல். அடுத்து நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சும்ம கும்னா மஅஹு, பிறகு நாங்கள் நாயகத்துடன் நின்று வணங்கினோம். லைலத்த ஹம்சி வ இஷ்ரீன, பிறை 25லே நாங்கள் நாயகத்துடன் நின்று வணங்கினோம். இலா நிஸ்ஃபில் லைலி, இரவின் பாதி வரைக்கும். பிறை 23ல் 1/3 வரைக்கும், பிறை 25ல் இரவின் பாதி வரை நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நின்று வணங்கினோம் என்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், சும்ம காமபினா, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். லைலத்த சபஇ வ இஷ்ரீன, பிறை 27லே 27வது இரவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். ஹத்தா, எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள்லாம் நினச்சிட்டோம் சஹருட உணவு இன்னைக்கு தப்பிரும், சஹர் உணவு நம்மளால் சாப்பிட முடியாது நினைக்கின்ற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிறை 27லே தொழுகையை நடத்தினார்கள் என்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில், நசாயில பதிவாயிருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் பிறை 27 நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் இரவு முழுக்க நின்று வணங்குகின்றோம். இப்போ லைலத்துல் கத்ர் இரவு பிறை 27 தான் என்பதற்கு இவைகளெல்லாம் சான்றாக உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இந்த லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தைகளுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கையை வைத்து நாம் சொன்ன ஆதாரமும்
கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தான், தப்சீர் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தான் என்பதை நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய கடைசி பத்தை நாம் நெருங்கிவிட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தாலா இந்த கடைசி பத்தில் அதிகம் வணக்கங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா அவனுடைய ரிலாவை நம் அனைவருக்கும், அவன் பொருத்தத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நாளைக்கு மறுமையில் அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, லிகாவை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.